கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 12 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. ஆங்கில வேதாகமத்திலும் பொதுமொழிபெயர்ப்பிலும் இது 11 வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களைப் பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். Make it your goal to live a quiet life, minding your own business and working with your hands, just as we instructed you before. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாய் இருங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்மை தினசரி வாழ்வில் ஆவிக்குரிய ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் கடைப்பிடிக்க அழைக்கிறது. இதில் 3 முக்கிய பகுதிகள் உள்ளது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, அமைதி உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். அதாவது பதட்டம் இல்லாமல், தகராறு இல்லாமல் அமைதியாக வாழ விரும்புங்கள். சிலர் தேவன் வரப்போகிறார் என்பதால் சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டு வெறும் எதிர்பார்ப்பு மனநிலையுடன் இருந்ததை பவுலடிகளார் கண்டு, அவர்கள் செயலற்ற நிலையில் இருக்காமல் அமைதியான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படி அறிவுறுத்துகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அமைதியான மனநிலையையும் பிறருடன் சுமூக உறவையும் கொண்டிருப்பது என்பதை கூறுகிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று பவுலடிகளார் நம்மை அறிவுறுத்துவதை ரோமர் 12:18 வாசிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:9 வாசிக்கிறோம். இரண்டாவது, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். அதாவது பிறர் விஷயங்களில் வீணாக தலையிடாமல் உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்துங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் கலந்து கொண்டு வதந்திகள், பஞ்சாயத்து, பிறரை விமர்சிப்பது போன்றவற்றில் ஈடுபடாமல் உங்கள் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதே நோக்கம். இது தனி நபரின் ஒழுக்கத்தையும் சமூக ஒழுங்கையும் வலியுறுத்துகிறது. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 1 நிருபம் 4 அதிகாரம் 15 வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான் என்று சாலமோன் ஞானியும் நமக்கு அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 26:17 வாசிக்கிறோம். மூன்றாவது, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் என்பது எந்த பாரபட்சமும் இல்லாமல் கைகளால் வேலை செய்து வாழ வேண்டும். பவுலடிகளார் தனக்கு தெரிந்த கூடார தொழில் செய்து வாழ்க்கை நடத்தினார். அவருடைய ஊழியத்தையும் வாழ்நாளையும் வேலைதான் ஆதரித்தது. அதுபோலவே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் சோம்பேறிகளாக இல்லாமல் தொழிலாற்றலுடன் வாழ வேண்டும் என பவுல் இங்கு கட்டளை இடுகிறார். இந்த உபதேசம் தொழில், கடமை, தன்னம்பிக்கை ஆகியவற்றை உயர்த்துகிறது. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன்
சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று பவுலடிகளார் சொல்வதை 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசிக்கிறோம். அவனவனுடைய உழைப்பில் உண்ண வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக வலியுறுத்தி உள்ளார். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக் கடவன் என்று எபேசியர் 4:28 வாசிக்கிறோம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று நீதிமொழிகள் 14:23 வாசிக்கிறோம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று நீதிமொழிகள் 10:4 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் அமைதியான வாழ்க்கை, தனிப்பட்ட பொறுப்புணர்வு, கடின உழைப்பு. இவை மூன்றும் ஒரு விசுவாசியின் புனிதமான பணி. இவை தேவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு வாழ்க்கையின் அடிப்படை குணங்கள். ஏராளமான பதட்டங்களும் கலகங்களும் இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு விசுவாசி அமைதியுடன் வாழும்படி அழைக்கப்படுகிறான். அமைதி என்பது மன அமைதி மட்டுமல்ல, பிறருடன் சமாதானமாக வாழும் குணமாகும். பரிசுத்த வாழ்க்கை என்பது அலறல் அல்ல, அமைதி. தேவனுடைய சபையில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்க வேண்டும். ஒரு விசுவாசி மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடாமல் தன் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த வேண்டும். குற்றவாளிகளும் சோம்பேறிகளும் ஏற்க முடியாதவர்கள் என்பதை வேதாகமம் எச்சரிக்கை செய்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை கவனிப்பது விசுவாசத்தின் ஓர் அடையாளம். பிறரை விமர்சிப்பதை விட நம்மை பரிசோதிப்பது முக்கியம். விசுவாசி சோம்பலாக வாழக்கூடாது. கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். விசுவாசிகள் வேலை செய்வது தண்டனை அல்ல, ஆசீர்வாதம். தம் உழைப்பால் வாழ்ந்தவர்கள் தேவனுடைய சாட்சிகளாக விளங்குவர். எனவே மற்றவர்களுடன் மோதிக்கொள்ளாமல் அமைதியான வாழ்க்கையை நாடுங்கள். சமாதானம் செய்வது தேவனுடைய குணம். சபை மற்றும் சமூகத்தில் அமைதியின் தூதராக இருங்கள். தன் அலுவலை கவனிக்கும் பண்புள்ள விசுவாசி தேவனுக்கு விருப்பமானவன். பிறரை குற்றமிடாமல் தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதே தேவனுக்கு பிரியமானது. விசுவாசியின் வாழ்க்கை சோம்பல் இல்லாமல் உழைப்பும் கடமையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். உழைப்பின் மூலம் தேவனையும் மக்களையும் மகிழ்விக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கட்டளையின்படி அமைதியான சமாதானமான வாழ்க்கை வாழவும், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகளை திறமையுடனும் கவனத்துடனும் செய்து முடிக்கவும், நம்முடைய கடின உழைப்பால் சம்பாதித்து நாம் மட்டுமன்றி நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பகிர்ந்தளித்து வாழ நம்மை முழுமையாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் அமைதியாகவும் பொறுப்புடனும் வாழவும், உழைப்பதன் மூலம் உம்மை மகிழ்விப்பதற்கும் சாட்சியாக இருப்பதற்கும் உதவி செய்யும். சோம்பலையும் பிறர் விஷயங்களில் தலையிடும் மனதையும் நீக்கி உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கிருபை அருளும். எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக கவனிக்க, எங்களை உழைப்பிற்கு அர்ப்பணிக்க கிருபையும் சக்தியும் தாரும் என்று எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க.
நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.